ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விஜய்க்கு மக்கள் மத்தியில இப்போ வந்து இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாமே அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு நான் வந்து சொல்லல. ஆனா வந்து விஜய பார்த்து திமுக வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து உண்மை அப்படிங்கிற மாரி, மூத்த பத்திரிகையாளரான மணி வந்து ஒரு கருத்த வந்து தெரிவிச்சிருக்காரு. அத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அரசியல்ல எப்ப வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கட்சி, இந்த கட்சியும் கூட்டணி சேரவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இப்ப சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இனிமே பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு வந்தாரு. அவர் வந்து டெல்லி போனப்ப கூட நான் வந்து அரசியல் ரீதியாலாம் வந்து போகல. அங்க ஜஸ்ட் வந்து கட்சி ஆஃபீஸ வந்து திறந்து வைக்க தான் நான் வந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாரி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா, அவர் அந்த மாரி சொல்லி ஒரு நாள் கூட ஆகல. டக்குனு வந்து அமித்ஷா வந்து சந்திச்சாரு. அதிமுக, பாஜக இவங்க கூட்டணிய வந்து உறுதி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடியே வந்து பாஜகவ கூட்டணியிலிருந்து கழற்றி விட்டதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாமே திமுக பக்கம் இதனால வந்து போயிருது. பாஜகவ சேர்த்துக்கிட்டா சிறுபான்மையினர் வாக்குகள நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பாஜகவ கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து தனியாவே அவங்க தலைமையில ஒரு கூட்டணிய வச்சு தேர்தல வந்து சந்திச்சாங்க. பட் அதில வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியல. அது ஒரு புறம் இருந்தாலும், இனிமே எந்த காலத்திலயும் பாஜக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, அவரே வந்து மனச மாத்தி இப்ப பாஜக உள்ள வந்திருக்காங்க. ஒரு புறம் திமுக வந்து கூட்டணி கட்சிகளோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து இப்ப பாஜக, அதிமுக இவங்க கூட்டணியில வந்திருக்காங்க. அதில வந்து இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய புதிய தமிழக தலைவரா நயினார் நாகேந்திரன தேர்வு பண்ணாங்க. எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் சமீபத்தில சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க. அதில வந்து திமுக ஆட்சிய வந்து வீழ்த்துறதுக்காக தான் நம்ம வந்து ஒண்ணா இணைஞ்சிருக்கோம். ஒத்த சிந்தனை உள்ள இருக்க எல்லாரையுமே நம்ம அணியில வந்து கொண்டு வரணும். இன்னும் ஒரு 10 மாசம் தான் வந்து இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதே மாரி விஜய் வந்து கூட்டணி கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கு மேலிடம் வந்து என்ன முயற்சி எடுத்திருக்காங்க, எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாரியும் கேட்டிருக்காரு. அதற்கு வந்து நயினார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அத வந்து மேலிடம் வந்து பார்த்துக்குவாங்க. தற்போதைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத சில நபர்கள வச்சு விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதில வந்து முழு மூச்சா வந்து இறங்கல. பார்த்துக்கலாம். மேலிடம் அந்த வேலைய வந்து பார்த்துக்கும் அப்படிங்கிற மாரி தான் நயினார் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து விஜய பத்தி மூத்த பத்திரிகையாளரான மணி வந்து என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்துக்கு கூட இந்த அளவுக்கு செல்வாக்க நான் வந்து பார்த்ததே கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் இப்ப இல்ல. அவர் உயிரோட இருந்தப்ப கூட, அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட இந்த அளவுக்கு செல்வாக்கு அவருக்கு வந்து கிடையாது. விஜய்க்கு மக்கள் மத்தியில எக்கச்சக்கமான செல்வாக்கு வந்து இருக்கு அப்படின்னு மணி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லல. ஏன்னா விஜய் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, தொண்டர்களையும் தாண்டி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் அங்கே வருவாங்க. விஜய் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் கூட்டம் கூடுறது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் தான். பட் கூடுற கூட்டம் எல்லாமே வாக்கா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. வாக்கா கன்வெர்ட்டும் ஆகலாம், கன்வெர்ட் ஆகாமலும் வந்து போகலாம். அதே மாதிரி விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து உடைக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக இப்போதைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே சீமான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. மற்ற கட்சிகள்லேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பலர் சொன்னாலுமே கூட திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளையுமே விஜய் வந்து உடைச்சிட்ருக்காரு. விஜய் வந்து ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ வந்து பண்ணுறாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் அங்கே போயிட்டு அவரும் வந்து ரோட் ஷோ வந்து பண்ணுறாரு. இது வந்து திமுக வந்து பயப்படுறாங்க. அதாவது வந்து விஜய் வந்து மேலே வராதுக்கு நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற செயலை தான் திமுக வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆக மொத்தம் வந்து விஜயை பார்த்து திமுக வந்து ஒரு பயத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் மணி வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.